பாக்கியம் மாதிரி ஒரு கேடுகெட்ட அம்மாவுக்கு பிறந்த தங்கமயில பார்த்தா உங்களுக்கும் பரிதாபமா இருக்கா? அப்ப இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிட்டு வாங்க நாளைக்கான ப்ரோமோக்கான ப்ரிடிக்ஷன் என்னன்னு பார்க்கலாம். பாண்டியன் சொன்னதால தங்கமயில பார்க்கறதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வர்றாரு சரவணன். கரெக்டா அங்க நர்ஸ் சொல்றாங்க, என்னங்க நீங்க தானே இவங்களோட ஹஸ்பண்ட், இந்த போய் இந்த மாத்திரையெல்லாம் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்ல உடனே சரவணனும் கையை நீட்டுறாரு அந்த லிஸ்ட்டை வாங்குறதுக்காக. அதே சமயம் மயிலு சொல்றாங்க, சிஸ்டர் அந்த மெடிசின்ஸ் எல்லாம் இங்கே ஃபார்மசிலேயே இங்கே கொடுக்க சொல்லிடுங்க, என் கூட யாரும் இல்லை அப்படின்னு சொல்ல உடனே சரவணன் மோகம் கோபத்தில், ஏன் நான் இருக்கேன், என்னை அவமானப்படுத்தணும்னு சொல்லி தானே இப்படி பேசுகிற அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை சிஸ்டர் நீங்கள் சொல்லிடுங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்ல, ஓகே நானே சொல்லிடுறேன், உள்ளே இன்டர்னலாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த லிஸ்ட்டை மறுபடியும் சரவணன் கையிலேருந்து வாங்கிட்டு சிஸ்டர் வெளியில் போனதுக்கு அப்புறமா சரவணனை பார்த்துட்டு தங்கமயில் சொல்கிறாங்க, தயவு செஞ்சு எங்கள் அம்மா அப்படி நடந்துட்டதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அதே சமயம் இன்னொரு வாட்டி அந்த மாதிரி சத்தியமாக நடக்காது, ஏன்னா நல்லா யோசிச்சு ஒரு முடிவு நான் எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயிலு சொல்ல உடனே சரவணனும், எனக்கும் அதுதான் வேணுண்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இப்போ கூட எங்கள் அப்பா உன்னை பார்த்துட்டு வான்னு சொன்னது, நான் நிரந்தரமாக உன்கிட்ட இருந்து விடுதலை ஆகணும்னா என்னை என்ன பண்ண சொல்கிற? இனிமேல் உன்னோட சங்காத்தமும் உன் குடும்பத்தோட சங்காத்தமும் எனக்கு ஒட்டு மொத்தமாக வேண்டவே வேண்டான்னு சொல்லி நான் என்னதான் பண்ணி தொலைக்கிறதுன்னு சொல்லி தான் உன்கிட்ட சொல்லிட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சரவணனும் சொல்ல உடனே மயிலு சொல்கிறாங்க, அதுக்காகத்தான் இன்னும் ஒரு வாரத்தில் அதான் அடுத்த தடவை நம்மளை கோர்ட்டுக்கு வர சொல்லி இருக்கிற தேதி அடுத்த வாரத்தில் தானே வருது, அந்த தேதியில் 2 பேத்துக்கும் விவாகரத்து உறுதியாக கிடைக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணிக்கலாம். அது வரைக்கும் எங்கள் அம்மா செஞ்சதுக்கும் எங்கள் அப்பா பேசினதுக்கும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு தங்கமயிலு சொல்ல, அதே சமயம் டாக்டர்ஸ் உள்ளே வர்றாங்க. தங்கமயிலுக்கு பின்னாடியே கூட 2-3 நர்சஸும் வர அங்கே சரவணன் அமைதியாக நிற்கிறாரு. டாக்டர் சொல்கிறாங்க, என்னம்மா என்ன இப்போ ஓகேவா? இனிமேல் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், ஏன்னா இப்போ முழுசாக கரு வளர்ந்த நிலைமையிலையும் இல்லை, இன்னும் ரொம்ப குட்டியாகவும் இல்லை, மிடில் இருக்கிற இந்த ஸ்டேஜில் தான் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதிகமாக வெயிட் தூக்கக்கூடாது, அதே சமயம் அதிகமாக எங்கேயும் ட்ராவல் பண்ணக்கூடாது, ரொம்ப ரொம்ப ரெஸ்ட் தேவைங்கிற கண்டிஷனில் தான் உங்கள் பாடி இருக்குது. என்னம்மா புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே தங்கமயிலு சொல்கிறாங்க, டாக்டர் நான் வேலைக்கு வேலைக்கு போகாமல் வீட்டில் இருக்க முடியாது, வேலைக்கு போகலாம்ல, மெதுவாக நான் நடந்து போய்க்கிறேன் அப்படின்னு சொல்ல உடனே டாக்டர் சொல்கிறாங்க, என்னம்மா பேசுகிறீங்க? உங்கள் வீட்டில் நீங்கள் ஒருத்தர் தான் ஏர்ன் பண்ணுறீங்களா? ஏன் உங்கள் ஹஸ்பண்ட் இங்கே நிற்கிறாரே, அவர் சப்போர்ட் பண்ண மாட்டாரா? வேலைக்கு போகிறது இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் நான் நிச்சயமாக ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். இது வரைக்கும் ஓகே, இப்போ உங்கள் பாடி கண்டிஷன் அந்த ஸ்ட்ரெஸ்ஸை ஏற்றுக்க மாட்டேங்குதுங்கும் போது நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி தான் மாறணும். என்ன நீங்கள் வேலைக்கு போகக்கூடாதுங்கிறத நாங்கள் உறுதியாக சொல்கிறோம் அப்படின்னு சொல்ல உடனே அங்கே சரவணனும், ஓகே டாக்டர் அதை வேணும்னா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல உடனே டாக்டர்ஸும், என்ன இப்படி மெதுவாக சொல்கிறீங்க, உறுதியாக சொல்லுங்கள் அப்படின்னு மிரட்டுறாங்க. தங்கமயிலோட ஹஸ்பண்ட் சரவணனை அங்கே நிற்கிற லேடி டாக்டர் அந்த சமயம் பார்த்துட்டு பாக்கியமும் உள்ளே வர்றாங்க. அப்போ மயிலுக்கிட்ட சொல்கிறாங்க, மயிலு ஆஸ்பத்திரிக்கு பணம் எல்லாம் என்ன நீ வேலை செய்கிற வீட்டில் கேட்டிருக்கியா இங்கே கட்டுறதுக்கு அப்படின்னு கேட்க உடனே சரவணனும், அடைச்சி நீ எல்லாம் ஒரு அம்மாவா, பெத்த புள்ள இப்படி முடியாமல் கிடக்கும்போது கூட அவளே சம்பாரிச்சு தான் இதுக்கு கட்டணும்னு என்ன ஜென்மமோ அப்படின்னு சொல்லிட்டு பேச, யோ நீ மட்டும் என்ன ரொம்ப அப்படியே மணக்குதா, உன் பொண்டாட்டி மாசமாக இருக்கும்போது வேற எவ்வளோ கூட போய் சுற்றி அப்படின்னு சொல்லிட்டு கண்டபடி பாக்கியமும் பேச உடனே மயிலு சொல்கிறாங்க, ஐயோ அம்மா நீயும் கட்ட வேண்டாம் இவரும் கட்ட வேண்டாம், தயவு செஞ்சு வெளியில் போங்க அப்படின்னு சரவணன் சொல்கிறாரு. இப்போ பணத்துக்கு என்ன பண்ணுவ, சும்மா திமிரா என்ன நான் வேலைக்கு போயே என் குழந்தைய வளர்த்துக்குவேன்னு சொல்லி என்னமோ சினிமாவில் வர்ற மாதிரி டைலாக் எல்லாம் பேசினேன், இப்போ மட்டும் என்ன பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. உடனே தங்கமயிலு தான் வயிற்று மேலே கை வச்சுட்டு கண்ணீர் விட்டு அழுகிறாங்க. எப்படியாவது யாரோட தயவுமே இல்லாமல் உன்னை நானே வளர்த்தணும்னு நினச்சேன், ஆனால் இப்படி எனக்கு ஆண்டவன் பெட் ரெஸ்ட்லேயே இருக்கணும்னு சொல்லி இப்படி ஒரு கஷ்டத்தை கொடுத்துட்டானே, இனி நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்ல அதே சமயம் பார்த்துட்டு கோமதியும் மீனாவும் உள்ளே வர்றாங்க. என்னடா சரவணா
பாத்தியா மயில என்ன சொன்னா அப்படின்னு சொல்ல, அம்மா அவளை இனிமேல் பெட் ரெஸ்ட்லேயே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. என்னமோ வேலைக்கு போயே பிள்ளைய வளர்த்துக்குவேன்னு சொன்னா இனி எப்படி வளர்த்துவா? அதான் அவங்க ஆத்தாக்காரியும் ரொம்ப பணம் படைச்சவ, அவள் அப்படியே வச்சு தாங்கிடுவா பாரு அப்படின்னு சொல்லிட்டு சரவணனும் திட்டுறாரு கோமதி கிட்ட. என்னடா சொல்ற? மயில் பெட் ரெஸ்ட்லேயே இருக்கணுமா? அது பரவாயில்லடா, ஆனால் அவள் நம்ம வீட்டுக்கு வந்தால் கூட நான் பார்த்துக்குவேன். எல்லா வேலையும் ஓடி ஓடி என் பேர பிள்ளைக்காக நான் செஞ்சுக்குவேன். ஆனால் அவங்க வீட்டுக்கு போனால் அவங்க அம்மா பாகியம் நிச்சயமாக மயில வேலைக்கு போக சொல்லிடுவா. என்னதான் நடக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வர்றாங்க புலம்பிக்கிட்டே. உடனே மீனாவும், அக்கா என்னக்கா வருத்தப்படுறீங்களா? இப்போ தான் சரவணன் மாமாவை ஆப்போசிட்டில் பார்த்தோம். டாக்டர் சொன்ன விஷயத்த சொன்னார். நீங்கள் பெட் ரெஸ்ட்லேயே இருக்கணும்னு சொல்லி டாக்டர் சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது எப்படிக்கா நீங்கள் உங்கள் வீட்டுக்கு போவீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, உடனே கோமதி சொல்கிறாங்க, நான் பார்த்துக்கிறேன் மீனா, கொஞ்சம் அமைதியாயிரு அப்படின்னு சொல்ல, கரெக்டாக கொஞ்சம் நேரத்தில் டிஸ்சார்ஜ் சம்மரி ரெடி ஆகிடுச்சு மேடம், நீங்கள் தங்கமயில டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்ல, அதே சமயம் அங்கே பாகியம் வாயாக அடிச்சுட்டு ஓடி வர்றாங்க. என்னடி என்ன உனக்கு வடித்து கொட்டுறது பத்தாதுன்னு இப்போ வயிற்றில் உன்னை வச்சுட்டு நீ பாட்டுக்கு 6-7 மாதத்துக்கு வீட்டில் இருந்தீன்னா உனக்கு யார் சம்பாதிச்சு போடுவா? அதுதான் உன் மாமியாக்காரியும் உன்னோட கொழுந்தனார் பொண்டாட்டி வந்திருக்காங்கல்ல, அவங்க கூட நீ அவங்க வீட்டுக்கே போயிரு. இனிமேல் நம்ம வீட்டு பக்கம் வந்துடாத. சும்மாலாம் உட்கார வச்சுட்டு போகிறதுக்கு என்னாலலாம் முடியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு மனசாட்சியே இல்லாமல் பாகியமும் பேச, உடனே கோமதி சொல்கிறாங்க, இதை பாருங்க, நீங்கள் சொல்கிற அளவுக்கெல்லாம் நாங்கள் ஒன்றும் விடலைங்க. எங்கள் மருமகளை நாங்கள் எங்கள் வீட்டுக்கே கூட்டிகிட்டு போய்க்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கோமதியும் சொல்ல, உடனே பாண்டியனுக்கு ஃபோன் பண்ணுறாங்க கோமதி. என்னங்க தங்கமயில ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணுன்னு சொல்லியிருக்காங்க. இனி குழந்த பிறக்கிற 4 மாதம், அதாவது டெலிவரி ஆகிற டைம் வரைக்கும் நல்லா அப்படியே பெட்லேயே வச்சு தாங்கி தான் இவளை எப்படியாவது டெலிவரி வரைக்கும் கூப்பிட்டு வரணும்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கோமதியும் சொல்ல, உடனே பாண்டியன், அதனால் என்ன கோமதி பார்த்துக்கலாம், இதுக்கெல்லாம் கஷ்டப்பட்டா எப்படி அப்படின்னு சொல்ல, உடனே கோமதியோ, அது இல்லைங்க விஷயம், இவன் நம்ம வீட்டுக்கு வந்தால் சரவணனுக்கும் பிடிக்காது, இவளும் நம்ம வீட்டுக்கு தன்மானத்தை விட்டுட்டு வரமாட்டேன்னு சொல்கிறா. அவங்க அம்மா அவங்க வீட்டில் அறவே ஆகாதுன்னு சொல்கிறாங்க. என்னங்க பண்ணுறது அப்படின்னு சொல்ல, உடனே கோமதி கிட்ட பாண்டியன் சொல்கிறாரு, இதை பாரு கோமதி, இதெல்லாம் என்கிட்ட கேட்டுட்டு இருக்கணுமா? நம்ம வீட்டுக்கு முதல்ல கூட்டிகிட்டு வா, நாம் நல்லா பார்த்து நமக்கு பேரனோ பேத்தியோ கையில் கிடச்சி அது வளர்கிற வரைக்கும் தங்கமயில பாதுகாக்க வேண்டியது நம்ம கடமையும் கூட தான். உனக்கு நான் சொல்லணுமா கோமதி அப்படின்னு பாண்டியனும் சொல்ல, இல்லைங்க எதுக்கும் உங்ககிட்ட ஒரு வாட்டி கேட்டுக்கலான்னு தான் அப்படின்னு. இதை நீ கேட்காம செஞ்சுருந்தாலே நான் ரொம்ப சந்தோஷந்தான் பட்டிருப்பேன் கோமதி. முதல்ல தங்கமயில டிஸ்சார்ஜ் பண்ண கையோடு நம்ம வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துடு. இல்லை வேண்டாம் வேண்டாம், நீங்கள் அங்கேயே இருங்க, நானே ஒரு கார் எடுத்துகிட்டு கதிரை வர சொல்லிடுறேன், வந்தால் எல்லாரும் ஒட்டுக்கா வீட்டுக்கு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு பாண்டியன். அதே சமயம் வெளியில் நெகத்தை குறிச்சிக்கிட்டு சரவணன் கடுப்பில் உட்காந்துருக்காரு. கோமதியோ, டேய் இனிமேல் தங்கமயில் நம்ம வீட்டில் தான் இருக்க போகிறா, அதே சமயம் நீ இனிமேல் அந்த அஞ்சலி கூட சுற்றுறதெல்லாம் நிப்பாட்டிடு அப்படின்னு சொல்ல, உடனே அம்மா இது ஹாஸ்பிட்டல்னு பார்க்குறேன், உங்ககிட்ட வீட்டையே எத்தனையோ வாட்டி சொல்லிட்டேன், அஞ்சலியை சேஃப்டி வச்சு தேவையில்லாமல் நீங்கள் சந்தேகப்பட்டு பேசாதீங்கன்னு அப்படின்னு சொல்ல, உடனே பக்கத்தில் நிற்கிற மீனாவோ, அத்தை இப்போ இந்த விஷயம் வேண்டாமே, மயிலக்காவை நல்ல முறைக்கு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகலாம் முதல்ல, அதுக்கப்புறம் நம்ம இதெல்லாத்தையும் பார்த்துக்கலாம் அத்தை அப்படின்னு சொல்ல, உடனே சரவணன், அப்படின்னா தங்கமயில வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் வச்சு நல்லா தாங்குன்னு தாங்குங்க, நான் அந்த வீட்டில் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல அதிர்ச்சி ஆகிறாங்க. உடனே தங்கமயில் சொல்கிறாங்க, இல்லை மீனா, எனக்கு நீ ஏதாவது ஒரு ஹாஸ்டலில் வீடு பிடிச்சி கொடு, நான் அங்கேயே இருந்துக்கிறேன். அதே சமயம் எனக்கு அத்தை பணம் கொடுக்குறாங்கல்ல, குழந்தைய வளர்கிற வரைக்கும், அதாவது நான் வேலைக்கு போக முடியாதுங்கிற சூழ்நிலை வரைக்கும், அது வரைக்கும் கடனாக கொடுத்தா போதும், அதுக்கப்புறம் நான் வேலைக்கு போய் கட்டிடுவேன் மீனா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தங்கமயிலுவு சொல்கிற. உடனே கோமதி சொல்கிறாங்க, இதை பாருடி, ரொம்ப ஓவரா வீம்பு பேசாத, எங்கள் பேர பிள்ளைக்கு நாங்கள் செய்கிறத செய்வோம், நீ ஒன்றும் ஹாஸ்டலுக்கு போய் கிழிக்க வேண்டாம், நானும் 2 பிள்ளைய பெற்றவதா, அதனால் ஒரு புள்ள படுற கஷ்டத்தை இப்படியெல்லாம் விட்டுட்டு போக முடியாது. சரவணா, நீ நினைச்சபடியே வீட்டை விட்டு வெளியில் போய்க்க, ஆனால் மயிலு நம்ம கூட தான் வருவா.